ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக ட்ரிவாண்ட்ரம்க்கு ஒரு விசிட்டாக நாங்கள் போயிருந்தோம். அங்கே ஹோட்டலில் கோகுலம் கிராண்ட் அப்படிங்கிற பிளேஸ்லாம் தங்கியிருந்தோம். இது ஒரு ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. இது பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரமில் இருக்கிற லுலு மாலுக்கு ரொம்பவே பக்கத்தில், ஜஸ்ட் ஒரு வித்தின் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். இதான் பேசிக்காக அவங்களோட என்ட்ரன்ஸ். நல்ல ஹைவேக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ஹோட்டலில் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. உள்ளே போனோன்னே ரிசப்ஷன் ஏரியா, அதில் ஒரு சின்ன ஒரு கஃபே மாதிரி, பிளாக் காஃபிங்கிற ஒரு கஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் ரிசப்ஷன் ஏரியாவே பயங்கர லக்ஸூரியஸாக பிரம்மாண்டமாக ஏகப்பட்ட லைட்டிங்ஸோட சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான சோஃபா அரேஞ்ச்மெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், டிவி இதெல்லாமே அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரிசப்ஷன் ஏரியா. அண்ட் அவங்களோட இனிஷியல் ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே குவிக்காகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம் ரூமை. டோர் ஓப்பன் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கீ ஹோல்டர் இருக்கும். இன்னொரு சைடில் வாஷ்ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே அவங்களோட கபோர்ட்ஸுமே வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய சைஸ்டு கபோர்ட்ஸுங்க ஆக்சுவலாக. அதில் இன்னொன்று சொல்ல போனால் நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு போலியாக தெரியல. அயன் பாக்ஸ் ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கான அந்த டேபிள், அது எல்லாமே அங்கேயே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. சேஃப் இருந்துச்சு. ஷூ பாலிஷ் போடுறது, உள்ளே போகிற ஸ்லிப்பர்ஸ், வெயிட் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டிஸுமே வச்சுருந்தாங்க. கோட் ஹேங்கர்ஸ் அண்ட் ட்ரெஸ் ஹேங்கர்ஸும் தேவையான அளவுக்குமே கொடுத்துருந்தாங்க. அங்கே உள்ளேயுமே நிறைய ட்ராயர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் கபோர்ட். அண்ட் லக்கேஜ் வைக்கிற ஏரியாவுமே நல்லா மேசிவாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் நல்லா ஸ்லைடிங் டோரில் கொடுத்துருந்தாங்க. பெரிய மேசிவான மிரர் ஒரு சைடில், இன்னொரு சைடில் தேவையான அந்த மில்க் பவுடர், காஃபி பவுடர், கெட்டில் அண்ட் காஃபி கப்ஸ், கிளாஸ் டம்ளர்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், பவுல், ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ் எல்லாமே ஒரு சைட்லுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட மினி ஃப்ரிட்ஜுமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே நல்ல பிராண்டில் ஆக்சுவலாக அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. அண்ட் தேவையான எல்லா ஸ்டஃப்ஸுமே உள்ளே இருந்துச்சு. பட் நாங்கள் அதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ரேட் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்ல, பயங்கர ரேட் இருக்கும். ஓரளவுக்கு டீசன்ட் சைஸ்டு எல்இடி டிவியுமே கொடுத்துருந்தாங்க. பெட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர மேசிவாக, அட் த சேம் டைம் நல்லா கம்ஃபியாகவுமே இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏசியோட கண்ட்ரோலுமே கொடுத்துருந்தாங்க. தேவையான அளவு லைட்டிங்ஸ் எல்லா சைட்லையுமே கொடுத்துருந்தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே பக்காவாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு பிளான்ட்டுமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துருந்தாங்க. தேவையான மற்ற லைட்டிங்ஸோட கண்ட்ரோல்ஸுமே அங்கங்கே எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் பெட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மெனு கார்டு அண்ட் மெனு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கியூஆர் கோட், அவங்க டெலிஃபோன் இதெல்லாமே யூஸ்வலாக அவங்க கொடுக்குறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லாவே இருந்துச்சு. உள்ளே இருக்க ஆம்பியன்ஸும் சரி, சுற்றி இருக்க லைட்டிங்ஸுமே சரி, ரொம்பவே பக்காவாக இருந்துச்சுன்னு சொல்லணும். அட் த சேம் டைம் பெட் பில்லோஸ் எல்லாமே பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இதாங்க ஹைலைட்டு. இந்த ஸ்க்ரீனை திறந்து பார்த்தோன்னா, நாங்கள் 9th ஃப்ளோரில் இருந்தோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த பேக் வாட்டர்ஸ் தெரியுது, அங்கே தெரியுது பாருங்க. அதுதான் அந்த லுலு மால். ஆக்சுவலாக நல்ல தூரத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர் தான். ஆக்சுவலாக வாக்கபிள்லேயே போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த வியூவோட இந்த ரூமில் உட்காரக்கு ஆக்சுவலாக பயங்கர சூப்பராக தாங்க இருந்துச்சு. இதில் முக்கியமானது என்னென்னா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏர்போர்ட் வரங்க. அந்த தெரியுது பாருங்கள் குட்டியாக, அது ஆக்சுவலாக ஏரோப்ளைன் வந்ததுன்னு நாங்கள் எடுத்தோம் வீடியோவில். அண்ட் இப்படியே போனோன்னா இந்த இடத்துல மேசிவாக வாஷ்ரூமோட அந்த கிளாஸ்மே வச்சுருந்தாங்க. அதோட ஸ்க்ரீன் மட்டும் ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. ஸ்லைடிங் டோர் வழியாக வாஷ்ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த டைம் லைட் போடாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு. அண்ட் லைட் போட்டதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த சீரியஸாக சொல்கிறேன், நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வாஷ்ரூம். நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி வாஷ்ரூம் நீட் அண்ட் க்ளீன் ஹைஜீனிக்காக இருந்துச்சுனாலே நம்மளோட ஸ்டே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அவங்க ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உள்ள டஸ்ட்பின் வச்சுருந்தாங்க. நல்ல ஒரு க்ளீனான வாஷ்ரூம், வாஷ் பேஷன் எல்லாமே நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அந்த தேவையான எல்லா கிட்டு, டென்டல் கிட்டு, கோமிங், ஷவர் கேப், சானிடரி பேக்கு, ஃபேஸ் வாஷ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சோப்ஸ் 2 கிளாஸுமே இதுவுமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் ட்ரை ஏரியா, வெட் ஏரியா அஃப்கோர்ஸ் செப்பரேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஷவர்ஸ், ஹேண்ட் ஷவர்ஸ் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஷாம்பூஸ், கண்டிஷனர்ஸ் இதெல்லாமே தேவையான அளவுக்கு நல்ல பெரிய மேசிவ் சைஸான பாட்டில்ஸ்லையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமான பிராண்டில் கொடுத்துருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஷவர்ஸோட அந்த வாட்டர் ஃப்ளோ அண்ட் ப்ரெஷருமே எக்ஸாக்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த தேவையான டைப்பில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குமே இருந்தது ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. அண்ட் வாஷ்ரூமில் டாய்லெட்டுக்கு அந்த சைடில் நல்ல ஒரு டிசைனுமே கொடுத்துருந்தது பார்க்குறதுக்கு ஒரு அளவுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு. லைக் வாஷ்ரூம் ஒரு சாதாரணமாக இல்லாமல் நல்லாவே இருந்துச்சு. இது ரூமுக்கு வெளியே இருக்கிற வியூ. ஆக்சுவலாக மற்ற ரூம்ஸுக்கு போகிற இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேசிவாக ஒரு ரவுண்டாக ஒரு சோஃபா மாதிரி கொடுத்தாங்க. நல்ல மேலே ஒரு சாண்டிலியர் மாதிரி ஒரு லைட்டுமே கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு. இது அவங்களோட லிஃப்ட் ஏரியா. இந்த சைடு வெளில பார்க்குறதுக்குமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம் போகிற பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் காட்டுறதை பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி பார்த்தாலே அப்படியே தலை சுற்றுற அளவுக்கு சுற்றி எங்கே பார்த்தாலும் ரூம்ஸாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நாங்கள் 9th ஃப்ளோரில் இருந்தோம். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக நாங்கள் ஒரு டைம் கார்டிலியா க்ரூஸில் போயிருந்தோம். அந்த க்ரூஸில் இருந்த ஒரு வியூ மாதிரியே இருந்துச்சு. அங்கே ரூம்ஸ் இப்படி தான் மேலே 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 இப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய மூவிஸில் தான் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸில் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்ச நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் வேடிக்கை பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுலே ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் போயிடுச்சுன்னு தான் சொன்னோம். அந்தளவுக்கு ஒன்று நல்லாவே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் தூரம் அங்கங்கே சுற்றிட்டே இருந்ததுலேயே டயர்ட் ஆகிட்டோம். அண்ட் திருப்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இன்னொரு ட்ராவில் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதுவுமே நம்ம பே பண்ணி எடுக்கிறது தான். பிஸ்கெட்ஸ்லேருந்து சிப்ஸ் பேக்கெட்லேருந்து இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்ல ப்ரீமியமான பிராண்ட்ஸு. நட்ஸுமே தேவையான நட்ஸ், அசார்டட் நட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இதையும் நாங்கள் கடைசி வரைக்கும் தொடவே இல்லை. வேடிக்கை பார்த்ததோட சரி பார்த்தாச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டோம். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த வியூ தாங்க, நாங்கள் லஞ்சு டின்னர்னு எப்போ பார்த்தாலும் இந்த வியூவில் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அது சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னோம். அப்படியே அந்த வியூவோட நாங்கள் ஆக்சுவலாக லஞ்சுமே அந்த டைமில் ஆர்டர் பண்ணிட்டோம். பயங்கர பசி சுற்றி வேடிக்கை பார்க்கலே இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆக்சுவலாக பரோட்டாஸ், கிரேவிஸ், வெஜ், நான்வெஜ், பனீர் இதெல்லாமே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். இதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நைட் வியூவில் இப்படி தாங்க இருந்துச்சு. வெளில ஆக்சுவலாக நாங்கள் லுலுமால்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே நைட்டு வெளியே கொஞ்சம் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நைட் வியூமே நல்ல லைட்டிங்ஸ் போட்டு சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரி நல்ல ஹைவேக்கு பக்கத்துலேயே இருந்தனால தேவையான ஈஸியாக ரீச் பண்ணுற அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நைட் வியூவில் இந்த ரூமுக்கு வெளியே சொன்னேன் பார்த்தீங்களா, பாருங்கள் எல்லா லைட்ஸும் போட்டுட்டு அந்த வியூவே செம்மையாக இருந்துச்சுங்க. நாங்கள் ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணதை விட கொஞ்ச நேரம் இப்படி வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணதே ஆக்சுவலாக அதிகம். அந்தளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் ரிசார்ட் அண்ட் ஹோட்டலில் வந்து ஃபுல்லாகவே அவங்க வந்து எல்லா ரூம்ஸுமே ஆள் இல்லை அந்த டைமில். நாங்கள் போனது ஒரு வீக் டே. ஸோ அதனால் அவ்வளோ பெருசாக கூட்டம் தெரிலங்கிறனால நாங்கள் நடந்ததெல்லாம் ஃப்ரீயாக நடந்துட்டு அங்கே சுற்றி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே தான் இருந்தோம். அண்ட் மறுபடியும் அங்கே அவங்களோட ஸ்பாலாம் ஒரு சைடில் சுற்றி பார்த்துருந்தோம். உள்ளே நாங்கள் யூஸ் பண்ணல, பட் என்னென்ன இருக்குது அப்படின்னு அந்த ஹோட்டல் ஃபுல்லாக தேடும் போது அந்த ஸ்பாவுமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக நாங்கள் லிஃப்ட்டில் போக ஆரம்பித்தோம். இதுதான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அவங்களோட ரெஸ்டாரண்ட். ஃபுட் வீடியோ ஆக்சுவலாக தனியாக சேனலில் வரும். அண்ட் இந்த இது வந்து கீழே இருந்து மேலே இருந்த அந்த வியூ ஆக்சுவலாக நான் மேலேருந்து காட்டியிருந்தேன். அதே மாதிரி கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த வியூ அந்த டோட்டலாக. சரி அவங்களோட ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு நான் போனேன். இது வந்து ஒரு இன்ஃபினிட்டி பூல். அட் தி சேம் டைம் இதெல்லாம் மாடியில் வச்சுருந்தாங்க. இதுதாங்க ஹைலைட்டு. நான் ஆக்சுவலாக ரிவ்யூஸில் பார்க்கும்போது எல்லாருமே இதுதான் அங்கே ரொம்ப குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த டைமில் அம்ப்ரெல்லாஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஈவினிங் டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. பாருங்களேன், நல்ல மேசிவான பூல். அட் த சேம் டைம் நல்ல ஹைட்டான இதுங்க. இங்கே ஆக்சுவலாக நான் குளிக்க முடியல, பட் அதை வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த சைடு நான் வந்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நல்ல ஹைட்டில் டாப் ஃப்ளோரில் அவங்க வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் டாப் ஃப்ளோர் மாதிரி தெரியும். ஆனால் இந்த டாப் ஃப்ளோருக்கு மேலேயுமே இத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது பாருங்கள். அதுதான் அதோட இது. எங்கள் ரூமே அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மேலே ஹைட்டில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஃபுல்லாக நாங்கள் ஹோட்டலில் சுற்றிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபிட்னஸ் சென்டர் விச் இஸ் லைக் நம்ம ஜிம் தான், யூஸ்வல் ஜிம் தான். அதையுமே என்ன அப்படியே வெளியே தான் வேடிக்கை பார்த்தோம். தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து அண்ட் ட்ரெட்மில்ஸ்லேருந்து மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு திருப்பி அடிச்சுட்டே இருந்தோம். சாப்பிட்டோம், அப்படியே வெளியே கொஞ்சம் சுற்றி பார்த்தோம், திருப்பி ஹோட்டல்லே கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சிட்டோம். இப்படியே தான் நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் இந்த கோகுலம் கிராண்டில் ஏற்கனவே தங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லைனா டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் சேனலில் ட்ரிவாண்ட்ரம்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ட்ரிவாண்ட்ரம் ரிலேட்டடாக எல்லா வீடியோஸுமே இருக்குது. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள். See you in the next video. Tada, bye bye.